forced vibration la second sum enna paakalam. A mass of 10 kg is suspended from one end of the helical spring, the other is being fixed. So other end being fixed, the stiffness of the spring வந்து 10 newton by mm, then the viscous damping causes the amplitude decreases to 1/10 of the initial value in 4 complete oscillations. 4 oscillations சொல்லிருக்காங்க. In a periodic force of 150 cos omega t அப்படினு கொடுத்திருக்காங்க. The amplitude is 150 cos 50 t newton is applied at the mass in the vertical direction. Find the amplitude of the forced vibration. அதுக்கப்புறம் what is the value of resonance conditionல அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஆம்ப்ளிடியூட் x max வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ அதோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. x max is equal to f by s. f by s ங்கிறது x naught. ஸோ f by s root of c squared omega squared divided by s squared plus 1 minus omega squared divided by omega n squared the whole square. ஸோ இதான் வந்து இதோட ஃபார்முலா. இதில் என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறப்பே பார்த்தோம், f cos omega t அப்படின்னு பார்த்தோமா. அதாவது நம்ம ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் அப்படின்னா நம்ம டேம்ப்டு வைப்ரேஷனில் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். இங்கே ஃபோர்ஸ்டு வைப்ரேஷனில் வந்து f cos omega t அப்படின்னு பார்த்தோம். fx is equal to f cos omega t. அதில் fங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா fக்கு நேராக 150 இருக்குது, cos ஒமேகாக்கு நேராக என்ன இருக்குது 50 இருக்குது இன்டூ t. ஸோ fங்கிறது என்ன அப்படின்னா 150 நியூட்டன், ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா 50 ரேடியன் பர் செகண்ட். அதான் இதோட அர்த்தம். ஸோ இப்போ நம்மளுக்கு f கிடச்சிருச்சு, அதே மாதிரி இந்த ஒமேகா கிடச்சிருச்சு, இந்த ஒமேகா கிடச்சிருச்சு. ஒமேகா n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஒமேகா என்னங்கிறது என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் s பை m. ஸோ s என்னன்னு பாருங்க, கிவன் டேட்டாவில் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. மாஸுங்கிறது 10 கிலோகிராம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கில் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. s is equal to 10 into 10 power 3 நியூட்டன் பை மீட்டர். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா நியூட்டன் பை mm இருக்கு, mm வந்து மீட்டரா மாற்ற 10 power minus 3, 10 power minus 3 மேலே போச்சு அப்படின்னா 10 power plus 3. ஸோ ரூட் ஆஃப் s பை m போட்டோம் அப்படின்னா ரூட் ஆஃப் sங்கிறது எவ்வளோ 10 into 10 power 3 டிவைடட் பை mங்கிறது வந்து 10. ஸோ ஒமேகா n வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 31.6. ஸோ 31.6 ரேடியன் பர் செகண்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது டேரெக்டாக நீங்கள் எடுத்து எழுதிடாமல் கால்குலேட்டர் வச்சு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எழுது. ஸோ ஒமேகா n, ஸோ எஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஒமேகா கண்டுபிடிச்சிட்டோம், ஒமேகா n எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ரிமைனிங் வந்து இந்த சி மட்டும் தான் இருக்குது. ஸோ சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the viscous damping causes amplitude to decrease 1/10 of the initial value in 4 complete oscillation. நம்ம தேர்ட் யூனிட்ல ஒரு 9 சம்ஸ் பார்த்தோம். இந்த மாடல்லே வந்து ஒரு 9 சம்ஸ் பார்த்துருக்கோம். அந்த மாடல் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ 4 complete oscillation. ஸோ 4னா என்ன பண்ணுவோம், 5னு போடுவோமா. x5 is equal to எத்தனை 1/10 of the initial value, 1/10 of the initial value x1. ஸோ இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. x5ங்கிறது வந்து 1/10 of the initial value. இதை தான் நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், x1 divided by x5 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், x1 divided by x2 எத்தனை தடவை வரும், 4 தடவை வரும். அப்போ x1 divided by x2 is equal to x1 divided by x5 பவர் 1/4 அப்படின்னு போடுவோம். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x1 வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க. x5க்கு பதிலாக என்ன 1/10 of the x1 பவர் 1/4. ஸோ x1 கேன்சல் ஆகும். இது எப்படி ஆகும் அப்படின்னா 10 பவர் 1/4 அப்படின்னு இருக்கும். x1 by x2ங்கிறது 10 1/4, 10 பவர் 1/4. நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.72. ஸோ x1 by x2 is equal to x1 by x2 is equal to 1.78 அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஸோ 1.78. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஃபார்முலா தெரியுமா, ln ஆஃப் x1 by x2. ஏன்னா இது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை போட்டிருக்கோம். 2πa இதுலேருந்து நம்ம சி வேல்யூ கண்டுபிடிப்போம். ரூட் ஆஃப் ஒமேகா n ஸ்கொயர்ட் மைனஸ் a ஸ்கொயர்டு. ஸோ ln ஆஃப் 1.78, அதுக்கப்புறம் 2 into pi into a divided by root of omega n வேல்யூ தெரியுமா, omega n ங்கிறது 31.6 அப்படின்னு கிடைச்சிருக்கா. 31.6 the squared minus a squared. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், லானோட வேல்யூ எடுத்து எழுதுவோம். லானோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது, 0.576, 0.576. அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணுவோம், ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் பண்ணுறோம், இங்கிட்டும் ஸ்கொயர் பண்ணுவோம், 39.5ன்னு வரும். இது வந்து a ஸ்கொயர்டாக மாறும். டிவைடட் பை ரூட்டும்
நம்மளோட டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் ரூட் ஆன் த ஸ்கொயரிங் ஆன்சர் அப்போ 31.6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரு. அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஏ ஸ்கொயரை இந்த சைட் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ஆகும். ஃபைனலாக வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா இல்லை நம்ம எல்லா மாடலுமே பார்த்துருப்போம். பார்க்கல அப்படின்னா அந்த 3rd யூனிட்டை பார்த்துட்டு 4th யூனிட் படிங்க. அதான் வந்து நம்மளுக்கு அப்போ தான் வந்து 4th யூனிட்டில் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் நம்மளால் எழுத முடியும். ஏ இஸ் ஈக்குவல் டு சி பை 2mங்கிற ஃபார்முலா தெரியும். ஸோ அதுலேருந்து சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2 இன்ட்டு எம். ஸோ சியோட வேல்யூ என்ன வரும்? சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 57.74 நியூட்டன் பை மீட்டர் பை செகண்ட். இதான் வந்து நம்மளுக்கு சியோட வேல்யூ. ஸோ இதை எடுத்து எக்ஸ் மேக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் எவ்வளோ? எஃப்ங்கிறது 150 டிவைடட் பை எஸ் எவ்வளோ? எஸ்ங்கிறது எஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 10 இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை ரூட் ஆஃப் சி வேல்யூ என்ன 57.74 ஸ்கொயர்டு இன்ட்டு ஒமேகா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒமேகாங்கிறது வந்து 50 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க எஃப் காஸ் ஒமேகா டி அப்படின்னு. ஸோ 15 எழுதிக்கிறோம். 50 ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை ஒமேகா என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். எல்லாமே எடுத்து கால்குலேட்டரில் நோட்டில் பேப்பரில் நீட்டாக எழுதிட்டு கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து 9.8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 9.8 mm அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் எல்லாமே மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணுறதுனா 9.8 இன்ட்டு 10⁻³ அப்படின்னு கிடைக்கும். எம்எம் மாற்றுறதுக்காக இன்ட்டு 10⁻³ போட்டோம்னா 10⁻³ அண்ட் 10⁻³ கேன்சல் ஆகிட்டு 9.8 mm அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன். அட் ரெசனன்ஸில் என்ன வேல்யூ? எக்ஸ் மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. அட் ரெசனன்ஸில் எக்ஸ் மேக்ஸ் வேல்யூ நம்ம ஃபார்முலா தெரியும். எக்ஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் நாட் டிவைடட் பை எஃப் பை எஸ் தான் எஸ் நாட் எழுதுறேன். சி ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தி ஒமேகா என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனாக இது 0 ஆயிரும். 1 மைனஸ் 1 0 ஆயிரும். இங்கே வந்து சி ஸ்கொயர்டு ஒமேகா என் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் divided by c omega n divided by s ன்னு இருக்கும். f by s இந்த x நாட்ங்கிறது f by s. இந்த s மேலே போச்சுன்னா இங்கே வந்துடும். divided by c omega n ன்னு இருக்கும். ஸோ s s இங்கே கேன்சல் ஆயிடும். ஃபைனலாக வந்து fங்கிறது எவ்வளோ? 150. cங்கிறது எவ்வளோ? c எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? cங்கிறது 57.74 இன்ட்டு ஒமேகா n 31.6 31.6 150 divided by 57.54 into 31.6 போட்டோம் அப்படின்னா எக்ஸ் மேக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபைனலாக எக்ஸ் மேக்ஸ் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 82.2 into 10⁻³ வரும். ஸோ எம்எம்ல போட்டோம் அப்படின்னா 82.2 mm அப்படின்னு கிடைக்கும்.